ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியம் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி. இந்த குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலம் எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, எப்போ வக்ரம் ஆகிறாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். 9/10/2024, அதாவது புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை 12:25 பகலையில பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெறுறாரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் 22ஆம் தேதி, அதாவது 4/2/2025 கிட்டத்தட்ட 116 நாட்கள் அவர் வக்ரகதியில இருக்கார். அவர் வக்ரகதி அடையக்கூடிய காலம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோச்சார பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு 25% தான் கோச்சாரமே வேலை செய்யும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு யாருக்கு நல்லது நடக்கும், யாருக்கு கெட்டது நடக்கும் இந்த 12 ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு தசையோ, குரு புத்தியோ, குரு அந்தரமோ, சூட்சுமமோ இப்படி நடக்கக்கூடிய உள்ளவர்களுக்கு அது வக்ரம் பெறும்போது ஒரு சில பாதிப்புகள் உண்டாகும். இல்லைன்னா பாதிப்புக்கு வேலையே இல்லை. இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய அடிப்படையில தனுசு லக்கணத்துல வக்ரம் பெறாரு. ராகு, சனி பகவான் கும்பராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. ராகு பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில இருக்காரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்ரம் பெறாரு. செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில, சூரியன் புதன் கேது கன்னி ராசியில இருக்கு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்கு. இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியா தனித்தனியா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசி அப்படின்னாலே ஒரு தனித்தன்மை உண்டு. ஒரு தனக்கென ஒரு தன்மானம், சுயநலம் அப்படின்லாம் எதிர்பார்த்து ஒரு வாழக்கூடிய ஒரு நபர்கள் கும்பராசி அன்பர்கள். அவங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த கும்பராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், குரு வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான், சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வக்ரம் பெற்று இருக்கார். அப்படி வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலம் பாத்தீங்க அப்படின்னா, சனி வக்ர பயிற்சியில பாத்தீங்க அப்படின்னா, சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சுற்றமோ இருந்தால் பிரச்சனை. உங்களுக்கு இப்ப குரு வக்ர பயிற்சி, குரு தசையோ, புத்தியோ, அந்தரமோ, சுற்றமோ இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கும்பராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு 2க்கும் 11க்கும் உள்ள அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4-8, அதாவது 4ஆம் இடத்துல 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய இந்த 12 மொத்தத்துல இந்த 12 ராசிகள்லையும் இந்த 9 கிரகத்திலையுமே இந்த வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்தாத சூழ்நிலையா கூட இருக்கலாம். ஆனால் இந்த 9 கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு கிடைக்கும் பொழுது, முழுமையா கிடைக்குது அப்படின்னா எந்த விதமான குறைபாடுகளுமே இருக்காது. ஒரு ஜனன ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா, பிறப்பு ஜாதகத்துல ஒரு கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா, அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்வார். எல்லாருக்கும் கடைசி காலம் வரைக்கும் நல்ல நேரமாவே இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எல்லா நேரத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா கெட்ட நேரமாவே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏற்றத்தாழ்வுகள் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும். அதை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு ஒரு மனிதனுக்கு வேணும். அதுக்கு லக்னமோ, லக்னாதிபதியோ, ராசியோ, ராசிநாதனோ நல்லா இருக்கணும். இருந்தால் மட்டுமே அதை அடிச்சு தூக்கி போட்டு மேற்கொண்டு முன்னேறி போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை அப்படின்னா 100 ரூபா கடன் வாங்குறாரு அப்படின்னா அந்த 100 150 ஆகி, 150 300 ஆகி, இப்படி தலைக்கு மேல போய் நிற்காது. அப்ப இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். பிறப்புல
ஜனன ஜாதகத்துல எல்லா கிரகங்களுமே சரியா இல்லை, கிரகங்களுடைய வக்ரமா இருக்கு, நீசமா இருக்கு, அஸ்தமனமா இருக்கு, திதி சூன்யத்துக்குள்ள அகப்பட்டிருக்கு அப்படின்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப எந்த காரணத்தை கொண்டும் ஒரு பலவீனத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இடைப்பட்ட நேரத்துல விதி மதி கதின்னு சொல்றாங்க. விதி ஜாதகம் சரியில்லைன்னா தசாபுத்தி வேலை செய்யும், தசாபுத்தி சரியா இல்லை அப்படின்னா கோச்சாரம் வேலை செய்யும். நல்ல நிலையில உள்ளவங்களுக்கும் நல்லாதான் இருக்கும், கெட்ட நிலையில உள்ளவங்களுக்கும் எந்த நேரத்துல மாறும், அதிர்ஷ்டம் மாறும், கெட்டதா மாறும்லாம் சொல்ல முடியாது. அது நல்லதா இருக்கிறது கெட்டதா இருக்கணும் அவருடைய விதி கர்ம வினை பலனை பொறுத்து. அப்ப அந்த சரியா இல்லை கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் கடைசி வரைக்குமே கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலை சந்திச்சு கடைசியில ஒண்ணுமே இல்லாம ஒரு வாடகை வீட்டுல இருந்துட்டு கூட அவர் பிழப்பு ஓடிடும், இறந்துருவார். அப்ப அந்த காலம் வரைக்குமே நீ இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குன்னா அது அவருடைய கர்ம வினைன்னு தான் சொல்லணும். நிறைய நம்ம கமாண்ட் பண்ணிருக்கியே, அந்த கமாண்டுகளை நம்ம படிக்கிறோம், படிச்சுட்டு ரிப்ளை பண்றதுக்கான டைம் ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கல. அதை நம்ம பார்க்கல வைக்கலன்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். அனுப்புறதுக்கான டைம் கிடைக்கல. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுல ஏதேனும் குறைகள் இருந்தா மன்னிச்சிருங்க. இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பதிவுகள் எல்லாமே கமாண்டுகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் குறை நிறைகள் இருக்குன்னா தாராளமாக கமாண்ட் பண்ணி சொல்லலாம். இந்த குறை நிறைகள் இருந்தாலுமே இந்த சொல்றது நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதையும் தாண்டி இந்த கிரகங்களுடைய அமைப்புகளில் நீங்கள் நல்லதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்டதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களான்னு உங்களுடைய இயற்கை, அதாவது உங்களுடைய விதி ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் அமையும், எப்படிப்பட்ட கணவன் அமைவார், எப்படிப்பட்ட மனைவி அமையும். ஆண் பெண் யாரா இருந்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய பலன் பொது பலன் தான். இந்த 12 ராசிக்குமே பொதுவான பலன் மட்டுமே சொல்றோம். எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கும், எப்படி வீடு கட்டுவாரா, வண்டி வாகனம் வாங்குவாரா, அவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வாரா, இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கலாம், சொல்லிடலாம். இந்த தசாபுத்தியில அவருக்கு நல்லது நடக்கும், இந்த தசாபுத்தியில நல்லது நடக்காது, இதெல்லாம் கணிச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா அவருடைய கணிப்பு தவறா போகவே கூடாது. அந்த அளவுக்கு ஜாதகத்தை பாத்திரம். உங்களுடைய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், வேலை வெளியூர் அந்த மாதிரி போறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுடைய ஜாதக விதியினுடைய அமைவை பொறுத்து போகும்போது அது படிப்படியா முன்னேற்றத்தை சந்திக்க வாய்ப்பு உண்டு. இந்த 50 பூதங்கள்னால் இயங்கப்பட்டது இந்த பிரபஞ்சமே. இந்த பிரபஞ்சத்துல இந்த சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன். நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். இன்னைக்கு ஜென்ம சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. கஷ்ட நஷ்டம் எல்லாம் அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்யறது சனி பகவானுடைய வேலை. படாத பாடு படணும். எந்த சூழ்நிலையும் உன்னுடைய கர்மா சரியா இல்லை, நீ நல்லது செய்யல, நல்லது நடக்கல, உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துச்சுன்னா உன்னுடைய பெரிய லெவல்ல உள்ள மனிதன் கூட 0% ஆயிரும். ஆனா 0 லெவல்ல உள்ள மனிதர் கூட பெரிய லெவலுக்கு வந்துருவாரு. அது இடைப்பட்டு எல்லாம் நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுங்கிறது அது அவரவருடைய விதியை பொறுத்து. ஆனால் குரு வக்ரம் பெற்று பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை பாக்குறாரு. 4ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பாக்குறது, வக்ரம் பெற்று பாக்குறது ஒரு வகையில நல்லதை செய்யும். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் கூட சொல்லலாம். ஜென்மச்சனியே நடந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்கள் கிடைக்க கூட வாய்ப்பு உண்டு, அப்படி கூட சொல்லலாம். அது அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து தான். எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. தொழில்ல முன்னேற்றம் ஏற்படும், புதுசா தொழில் தொடங்கலாம். இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்க இருக்கையில ஒரு விரயமான ஒரு செலவுகள் செய்யறது ஒரு வகையில நன்மையை செய்யும். இடம் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், திருமணம் பண்ணலாம், காது குத்து இது பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னா அது சுப செலவு. இதே ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்றோம், இல்ல கைக்கு சேராத முதலீடா பண்றோம் அப்படின்னா அது அசுப செலவு, அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்ப இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது கவனமாக செயல்படுவது, 1க்கு 2 வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்படுவது நல்லதா செய்யும். இந்த 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா ஒரு தொழிலை இரட்டிப்பு பண்றதுக்கான வாய்ப்பும் உண்டு, ஒரு தொழிலை முடக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அது கவனம் கண்டிப்பாக தேவை.
அடுத்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயனம் சயனம் போகம்னு சொல்லக்கூடிய இடம். அந்த 12 அப்படிங்கிறது 4ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால உங்களுடைய 8ஆம் இடம் 10ஆம் இடம் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும், மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும், வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு, வேலையில் ப்ரமோஷன் அந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நன்மை செய்ய வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நன்மை நடக்க வாய்ப்பு உண்டு. காதல் திருமணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைகூட வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும். குருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திரக்காரகன் தனக்காரகன் இப்படிலாம் நம்ம அழைக்கிறோம். அந்த குருவாகப்பட்டவர் தனித்த ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்து தனித்து நின்றாலும் அவர் வந்து நல்ல பலனை தருவதில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் குரு பகவான் வந்து ஒருவருக்கு லக்கணத்தில் அமைய பெற்றால் அவர் வந்து எந்த விதமான சுயநலமும் இல்லை, பொதுநலம் தான் ஈடுபடுவார்னு சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு கணிச்சு நம்ம பார்க்கும் பொழுது லக்கணத்துல குரு வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு நல்ல பண்பு, அனுசரிக்கக்கூடிய குணம், வெளியில உள்ளவங்க அவருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது, அவரு நல்ல நிலைக்கு பதவி ப்ரமோஷன்கள் பெறுறது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துக்கிறது, இது எல்லாமே அவருக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். இந்த குரு வக்ர பயிற்சியை பொறுத்தளவுக்கு இந்த கும்பராசிக்கு அவிட்ட நட்சத்திரங்கள் நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே தனித்தனியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும் பொழுது நல்ல மாற்றத்தை தரும். செவ்வாயினுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா பழனி மலையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பழனி முருகனை வழிபடும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். குருவினுடைய பார்வை இருக்கும் பொழுது நீங்க வந்து எங்கேயா வழிபடணும் அப்படின்னா திருச்செந்தூர் வழிபாடு பண்றது நல்லது. திருச்செந்தூர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய அனுக்கிரகம் முழுமையா கிடைக்கக்கூடிய இடம் அங்கேன்னு சொல்றாங்க. குழந்தை பேர் இல்லையா, கண்டிப்பா வந்து நீங்க அங்க போய் வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். பண சம்பந்தமான பிரச்சனை, வேலை சம்பந்தமான பிரச்சனை, வெளியூர் வெளிநாடு போறது சம்பந்தமான பிரச்சனை, உடல் ரீதியா பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா அது சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்கள் பண்ணும் பொழுது அந்தந்த கதிர்வீச்சுகள் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில மாற்றம் உருவாகியே தீரும், கண்டிப்பா நல்லது நடக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த குரு வக்ர பயிற்சி ஒரு மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டாகும். அடுத்து சதய நட்சத்திரம். ராகுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் கனிவான பேச்சு, அடுத்தவர்களை கவரக்கூடிய ஒரு பேச்சு வார்த்தை தன்மை எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்களுடைய பேச்சு மூலியமா பட்டிமன்ற பேச்சாளர், மேடை பேச்சாளர், ஒரு அடுத்தவர்களை கவரக்கூடிய ஒரு பேச்சு, இது எல்லாமே ரொம்ப திறமையா இருப்பாங்க. தொழிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஒரு தொழிலுக்கு 2 தொழில் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. அதன் மூலியமா வருமானத்தை ஈட்டக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்காரு. 2ல் ராகு பகவான் இருக்கிறது வந்து ஒரு வகையில தோஷம்னு சொல்லுவாங்க. தோஷம் அப்படிங்கிறத சம்பந்தமா அடுத்த நம்ம வீடியோவில் பார்ப்போம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த சதய நட்சத்திரத்துக்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு, குருவினுடைய பார்வை உண்டு அப்படிங்கிறனால ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 2க்கும் 11க்கும் உள்ள அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெறுறது, 4ல் போய் வக்ரம் பெறதுங்கிறது வீடு சம்பந்தமான பிரச்சனை, வண்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனை, தாயினுடைய உடல்ல ஏதேனும் குறைபாடுகள் ஏற்படுறது, வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போறதுக்கு இதெல்லாம் தாமதமாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். ஆனால் அவர்களுடைய ஜாதகத்தில் எப்படி அப்படிங்கிறத பார்த்துதான் சொல்லணும். இந்த புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து 116 நாளைக்கு வக்ரகதி அடைய போறாரு. அந்த வக்ரகதி அடையக்கூடிய காலங்கள் தாண்டி ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.